எத்தனை பெண்கள், எத்தனை தாய்மார்கள், எதுவுமே அறியாத பிஞ்சு குழந்தைகள் அனைவரும் தமிழர்கள் என்பதால் சிங்கள அரசாங்கத்தின் சிங்கள இராணுவத்தால் சீரழிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டது செம்மணி புதைகுழியில். தோண்ட தோண்ட பிணங்கள், கனவுகளுடன் சித்திரவதைப்பட்டு இறந்த உயிர்களுக்கு நீதி கிடைக்குமா? அது சரி, நீதியே இல்லாத நாட்டில் இருந்து கொண்டு நீதியை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்தான். இது என் நாடு என்று சொல்லவே வெட்கப்படுகிறேன். நான் தமிழன், நீங்களும் தமிழன் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைத்து தமிழரும் நிம்மதியாக வாழ ஈழம் அமைய வேண்டும். இந்த நாட்டை எப்படி என் நாடு என்று சொல்வேன்? இந்த சிங்கள கொடியை எப்படி என் கைகள் பிடிக்கும்? தமிழனின் நாடு ஒரிசாவில் இருந்து வந்த சிங்களவன் கையில் இருக்கும் வரை தமிழன் எப்படி சுதந்திரமாக வாழ முடியும்? அழிக்கப்பட்ட தமிழர்கள் எத்தனை கனவோடு இருந்திருப்பார்கள், எத்தனை சித்திரவதைகளை அனுபவித்திருப்பார்கள். துடிக்க துடிக்க கொலை செய்த சிங்கள அரசாங்கத்திற்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நெருக்கம், தீராத வலிகள் என்றும் தெரிய போவது இல்லை. தமிழர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒற்றுமையாக இருங்கள். தமிழனுக்கு தமிழன் தான்.